7th Max second term chapter 2 example 2.20 sum பார்க்கலாம். A veranda of with 3 meter is constructed along the outside of a room of length 90 meter width 70 meter. Find the area of the veranda, the cost of cementing of floor of the veranda at the rate of per square meter 15 rupees. இப்போ நம்மளுக்கு வந்து வராண்டா வந்து 3 மீட்டர் இருக்குது கன்ஸ்ட்ரக்டட். ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 9 மீட்டர், வித்து வந்து 7 மீட்டர் அப்படி இருக்குது. இப்போ நம்மளுக்கு ரூமோட லென்த் வந்து என்னென்னா 9 மீட்டர், சரிங்களா? வித்து வந்து 7 மீட்டர். வராண்டா வந்து 3 மீட்டரில் இருக்குது சுற்றி. இந்த ரூம் அலாங் வித் வராண்டா 3 மீட்டர், சுற்றி 3 மீட்டர். நம்மளுக்கு இந்த 9 இது வந்து 7 லாங் வந்து. ஃபர்ஸ்ட்டு ரூம்போடைய ஏரியா ஆஃப் த ரூம் பார்த்துக்கலாம். ரூமுடைய லென்த் 9 மீட்டர், பெர்த் வந்து 7 மீட்டர். அப்போது ஏரியா ஆஃப் த ரூம் L × B 9 × 7 63. அடுத்தது வந்து வராண்டாவுடைய ஏரியாவை பார்க்கணும். அப்போது அதுக்கு 3 சைடுமே நம்ம 3 மீட்டர் நம்மளுக்கு வைடாக இருக்குது, சரிங்களா? வித்தாக இருக்குது. அப்போ 3 மீட்டரை ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ எல்லுக்கு வந்து L + 2W. ரெண்டு பக்கமே லென்த்து 3 மீட்டர் இருக்குதுங்களா, அதனால் ரெண்டு பக்கமேங்கிறதுனால 2 போட்டுக்கிறோம். வித்து 3. அப்போது 8 + 6 = 14 மீட்டர். அதே மாதிரி பிரித்து B ப்ளஸ் வராண்டா 2 மீட்டருங்கிறதுனால 2 மீட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். சரி, 2 × வித்து 3 மீட்டர் இருக்குது. 2 × 3 6. அப்போ 11 மீட்டர். அப்போ ஏரியா ஆஃப் த ரூம் வராண்டா இங்கே வந்து 14 மீட்டர் லென்த்து. ஏரியா ஆஃப் த வராண்டா வந்து பெர்த் வந்து 11 மீட்டர். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 154 மீட்டர் ஸ்கொயர். அப்போது த ஏரியா ஆஃப் வராண்டா வந்து த ஏரியா ஆஃப் த ரூம் இன்க்ளூடிங் வராண்டா பை மைனஸ் ஏரியா. அப்போது இந்த டோட்டல் ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, வராண்டாவோட சேர்த்து 3 மீட்டர் கூட சேர்த்து இதில் இருந்து இதை சப்ராக்ட் பண்ணால் இந்த ஏரியா வராண்டா எவ்வளோ ஆகும்னு வந்து வராண்டாவுடைய ஏரியா வந்துடும். அப்போ அதுலேருந்து அதை ரூமோட சப்ராக்ட் பண்ணுறோம் வராண்டா ஏரியாவிலேருந்து ரூம் ஏரியாவை. அப்போ 91 மீட்டர் ஸ்கொயர் வருது. காஸ்ட் ஆஃப் ஸ்கொயர் மீட்டருக்கு நம்மளுக்கு 15 ருபீஸ். அப்போ இத்தனை ஸ்கொயர் மீட்டருக்கு 91 ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோனா 91 15 மல்டிப்ளை பண்ணால் 1365 ருபீஸ் நமக்கு செலவாகும். எக்ஸாம்பிள் 2.21 ஏ கோகோ கிரவுண்ட் ஆஸ் டைமென்ஷன். கோகோ கிரவுண்டோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க 30 மீட்டர் × 19 மீட்டர் which include a lobby on of all side. The dimension of playing area 27 மீட்டர் × 16 மீட்டர். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் லாபி. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன டைமென்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா லாபியோட நம்மளுக்கு டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க 90 மீட்டர் × அது எல்லாம் மொத்த டோட்டல் ஏரியாவும். அடுத்தது டைமென்ஷன் வந்து பிளேயிங் ஏரியா, எவ்வளோ கிரவுண்ட் ஃபுல்லாக விளையாடுறாங்களோ அது மட்டும். அப்போது இந்த சர்க்கிள்லேருந்து இந்த ரெக்டாங்கிள்லேருந்து இதை சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு லாபி மட்டும் வந்துடும். ஃபர்ஸ்ட்டு நம்ம அவுட்டர் ரெக்டாங்கிள் டைமென்ஷன் இது ஏரியா கண்டுபிடிக்கிறோம். அப்போது ஃபார் டைமென்ஷன் ஆஃப் த கிரவுண்ட் வி ஹேவ் எல் வந்து 30 மீட்டர், பிரெத் வந்து 19 மீட்டர், சரிங்களா? அப்போ எல் ஸ்மால் கோகோ பிளேயிங் ஏரியாவுடைய லென்த் வந்து ஸ்மால் எல்னு வச்சுக்கிறோம், அது 27 மீட்டர். ஸ்மால் பின்னு வச்சுருக்கோம், அது 60 மீட்டர். ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் த கோகோ கிரவுண்டு அது மட்டும் அது கண்டுபிடிக்கும். அப்போ எல் × பி வந்து 30 × 19 570 மீட்டர் ஸ்கொயர். அப்புறம் ஏரியா ஆஃப் த பிளேயிங் ஃபீல்டு விளையாடுற ஏரியா மட்டும் அது ஸ்மால் எல் × பி 27 × 16 432 வருது. அப்போ ஏரியா ஆஃப் லாபி வந்து ஏரியா ஆஃப் கோகோ கிரவுண்ட் மைனஸ் ஏரியா ஆஃப் பிளேயிங் ஃபீல்டு. இதில் இருந்து இந்த பிளேயிங் ஃபீல்டை சப்ராக்ட் பண்ணால் ஏரியா ஆஃப் லாபி வந்துடும். அப்போது அந்த ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம் 570. ஸ்மால் பிளே ஃபீல்டு வந்து 432. இதிலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணோம் 148 மீட்டர் ஸ்கொயர் தான் எனது லாபி. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.